ஏன் தெரியுமா? உங்களை தெரிந்து கொண்டார், அவரோடு இருக்கதான் தெரிந்து கொண்டார். அது நம்ம மறந்துட்டோம், சுத்தமா மறந்துட்டோம். ஏன் தெரிந்து கொண்டார் என்ற நோக்கமே மறந்துட்டோம். அவரோடு கூட இருக்க நம்மளுக்கு இப்போதைக்கு நேரம் இல்ல, அதுக்கான அவசியமும் இப்ப படல. நீங்க அவரோடு கூட இருக்கிறத காட்டிலும் மற்ற எல்லா இடத்துல இருக்கதான் ஆசைப்படுறீங்க. இல்ல, சபையை எழும்பு, சபையை நீ மனம் திரும்பு. எதுக்கு தெரியுமா அழைத்தார்? உடனே அவரோடு கூட இருக்கும்படியா இவங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு கூட இல்லாம பல நாட்கள் நம் நேரத்தையும் நாட்களையும் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். இல்ல, தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் இருக்கணும். தாவீது அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருக்கிறேன், தாவீது ஒரு நாளைக்கு 7 முறை அவரோடு கூட இருந்தான். தானியேல் 3 முறை அவரோடு கூட. இயேசுவை நேசிக்கிறவங்க அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் இருக்க ஆரம்பிப்பாங்க. ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான், அவரோடு கூட வாழ்க்கையா வாழ்ந்தான். அவனுக்கு மனைவி இருந்தார்கள், அவருக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், பேர பிள்ளைகள் இருந்தார்கள், குடும்பம் இருந்தது, வீடு இருந்தது. ஆனால் அவன் ஏனோக்கு எதற்கு முக்கியத்துவத்தை கொடுத்தான் என்றால் தேவனோடு கூட இருக்கதான் முக்கியத்துவத்தை கொடுத்தான். நாம இயேசுவோடு கூட இருக்க முக்கியத்துவத்தை கொடுக்கிறதே இல்ல. வேலைக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், பேசத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், பல மணி நேரம் செல்போனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம், எங்கெங்கோ நேரத்தை செலவு பண்றோம். தேவ சமூகத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறது கிடையாது. தேவ சமூகத்திலே ஆத்துமாக்களுக்காக மன்றாடி அழுறது இல்ல. ஆண்டவரே எழுப்புதல் வேண்டும் என்று யாரும் ஜெபிக்கிறது இல்ல. தேவ பிள்ளையே, இந்த ரட்சிப்பிற்காக இயேசு மாத்திரம் ரத்தம் சிந்தல, அநேக பரிசுத்தவான்கள் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. அநேக பரிசுத்தவான்கள் உயிரை கொடுத்திருக்கிறாங்க. எப்படியாவது இயேசு மெய்யான தெய்வம் என்பதை நான் நிரூபித்து ஆக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு பரிசுத்தவான்கள் மரித்திருக்கிறாங்க. துடிச்சு போய் செத்திருக்கிறாங்க மிஷனரிமார்கள். ஏன் அவங்க ஊர்ல ஊழியம் செய்ய முடியாதா? ஏன் அங்க இருக்கிற வெளிநாட்டிலிருந்து வந்து இங்க குஜராத் பகுதியில ஊழியம் செய்து பெட்ரோலை ஊத்தி ஜீப்புக்குள்ள வெளியில வராதபடி அவன் எரித்தானே, எப்படி துடிக்க மரித்து போனாங்க தேவ பிள்ளையே. எதுக்காக அந்த ஜீவனை விட்டாங்க? எப்படியாவது ஜனங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு கர்த்தரும் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு இயேசுவை மனதார இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று நம்ப வேண்டும்.